ஒரே கல்லுல ரெண்டு மாங்காங்க. என்னடா புதுசா சொல்றான்னு நினைக்கிறீங்களா? உண்மைதாங்க. ஒரே மருந்து மாரடைப்பு வராமலும் உங்களை பாதுகாக்கும், தொப்பையும் வராம தடுக்கும் அப்படின்னா நம்ப முடியுமா? உண்மைதாங்க. வாங்க அந்த மருந்தை தான் இந்த காணொலியில ரொம்ப எளிமையா நீங்க வீட்லயே செஞ்சு பயன்படுத்தலாம் பார்க்க போறோம். எப்படி செய்யறது அப்படிங்கறத அதுல ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்து செஞ்சு பயனடைங்க. ஏன்னா இப்ப தொப்பைதான் நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை பத்தி நிறைய வீடியோவும் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டு இருக்கோம். இந்த தொப்பைய எதனால வருதுன்னா கொழுப்பு. அதே மாதிரி ஒரு எல்டிஎல் கொழுப்புனால ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக் வராம எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற ரகசியமும் அதுக்குரிய மருந்தும் தாங்க இதுல இருக்கு. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து. இப்ப பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, உணவு முறையில கார்பன் அதாவது மாவுச்சத்து நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன், அதிகமாயிட்டே போகுது. இதனால என்ன ஆகுதுன்னா தொப்பை அதிகமாகுது, கொழுப்பு ரத்தத்துல அதிகமாகுது. என்ன சார் புதுசா சொல்றீங்க? இட்லி வடை பஜ்ஜி போண்டா தோசை இதுலெல்லாம் கொழுப்பே இல்லை, இதை சாப்பிட்டா எப்படி கொழுப்பு அதிகமாகுதுன்றீங்களா? அது ஒரு சயின்ஸு. நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். என்ன ஆகுது இந்த கொழுப்பு அப்படின்னா, நம்ம தொப்பையில போய் விசரல் ஃபேட்டா அக்குமுலேட் ஆகி ஏகப்பட்ட உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அடுத்து டயபெட்டிஸ் டைப் 2 மெலிட்டாஸ் சுகர் வரும், அடுத்து ப்ரெஷர் வரும், அதை தொடர்ந்து வேற வேற பிரச்சனைகள் எல்லாம் வரும். இதே கொழுப்பு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நல்லது செய்யும். எப்படின்றீங்களா? நம்ம இந்த மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்றோம் இல்லையா, அதனால இன்சுலின் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஏற்படும். நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். இது நம்ம இதயத்துல நல்ல ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய தமனில என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் போய் உங்களுக்கு ஒரு அரிப்பை ஏற்படுத்தும். அந்த அரிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அந்த வெசல் சீக்கிரம் டேமேஜ் ஆகி பஸ்ட் ஆயிரும். அப்படி பஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த எல்டிஎல் கொழுப்பு என்ன ஆகுது அப்படின்னா அது மேல போய் டெபாசிட் ஆகும். நாம என்ன பண்ணுவோம், இந்த உணவை குறைக்க மாட்டோம், திருப்பி போய் அது மேல ஒரு ஸ்கிராட்ச், திருப்பி டெபாசிட், இப்படி மாறி மாறி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த தமனியினுடைய குறுக்களவு குறைஞ்சி அது ஹார்ட் அட்டாக்கா வந்துடுது. இந்த இடத்துல கொழுப்பு நம்மளை காப்பாற்றத்தான் போய் டெபாசிட் ஆகுது. ஏன்னா ஒரு இன்ஃப்ளமேஷனால அரிப்புன்னு சொன்னாலையா, அந்த அரிப்புக்கு ஒரு ஸ்கிராட்ச், அந்த ஸ்கிராட்ச் அப்படியே இருந்தா சீக்கிரம் நம்ம டேமேஜ் ஆகி ஹார்ட் வீணாயிரும். அதை பட்டி டிங்கர் பார்க்குற வேலையை கொழுப்பு திருப்பி திருப்பி செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா அதை கட்டப்பேர்வை வாங்கிக்குது. அதாவது பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உணவுல தாங்க மெயினா மாற்றம் பண்ணணும். உணவுல மாற்றம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எப்பயும் சொல்ற கதையை தான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க. மாவுச்சத்து உணவுகளை குறைங்க. பட் இது பிராக்டிகலி இருக்கிற கண்டிஷன்ல நாட் பாசிபிள். நம்ம என்னத்தான் சொல்லிட்டு இருந்தாலும் காலையில எழுந்திரிச்சதுமே இட்லி வடை பஜ்ஜி போண்டா தோசை, மத்தியானம் மூக்கி விட்ட சாப்பாடு, நைட்டு டிஃபனு இதெல்லாம் சாப்பிட்றது குறைக்க முடியல. சரி, இதுல என்னதான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். நம்ம டெபாசிட் ஆகக்கூடிய கொழுப்பு திருப்பி திருப்பி ஆகுது இல்லையா, அதை ஓரளவு கரெக்ட் பண்ற மாதிரி ஒரு மருந்து தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா வீட்லயே பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை, நாட்டு எலும்பிச்சை. நீங்க ஹைபிரிட் வாங்குறாதீங்க. ஹைபிரிடுக்கு நாட்டு எலுமிச்சைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நீங்க ஒண்ணு நினைக்கலாம், இந்த மருந்து சொல்லி முடிச்சு இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச மருந்தாச்சு, அப்படியே ஈஸியா செய்யலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க எதையாவது போட்டு எப்படியோ மருந்து செய்வீங்க, அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது. நாம கரெக்டா எப்படி செஞ்சா மருந்து வேலை செய்யுங்கிற டெக்னிக் தான் இந்த காணொலியினுடைய ஒரு பிரதானமே. இப்ப எலுமிச்சை சொன்னோம். எலுமிச்சையில நாட்டு எலுமிச்சை தோல் தின்னா இருக்கும், சின்னதா இருக்கும், சாறு அதிகமா இருக்கும். அதே ஹைபிரிட் எலுமிச்சை அதுதான் பரவலா கிடைக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க, சாறு நிறைய இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹைபிரிட் வாங்குவீங்க. அது பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் பெருசா இருக்கும், தோல் திக்கா இருக்கும், ஆனா சாறு கம்மியா இருக்கும். ஹைபிரிட் வாங்காதீங்க. நாட்டு எலுமிச்சையை வாங்கி அதை என்ன பண்றேன்னா போட்டு கசக்கலாம் கூடாது, அப்படியே கிராஜுவலா ரெண்டா கட் பண்ணிட்டு நீங்க பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. கொட்டை கிட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 200 ml வடிகட்டி வச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சி சார். இப்ப இஞ்சி சார்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஞ்சியை சார் எடுத்து அப்படியே கலக்கிடுவாங்க. அது மாதிரி கலக்க கூடாது. முதல்ல என்ன, மேல் தோல் சீவணும். பொறுமையா மேல் தோல் சீவிட்டு அதை சின்ன சின்னதா நறுக்கி மிக்சியில போட்டு அடிங்க. உங்களுக்கு என்னன்னா அப்படி மாவு மாதிரி ஆயிடும். அதை வடிகட்டிலையோ இல்ல துணியிலையோ என்ன பண்றீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல இல்ல ஒரு கண்ணாடி ஜார்ல பிரிஞ்சு விட்டு சாறை எடுங்க. சாறு என்னாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சிங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு பொருள்
கீழே அப்படியே டெபாசிட் ஆகும். அது என்னன்னா கால்சியம், சுண்ணாம்பு சத்து. அது போய் கீழே இறங்கிடும். இறங்குனதுக்கு அப்புறமா மேல இருக்கக்கூடிய தெளிவு நீரா இடுங்க. அதாவது இஞ்சி தெளிவு சாறு. பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா இந்த கால்சியத்தோட கீழே இருக்கிற சேர்த்து பண்ணும்போது அது அதிகமா உள்ள போச்சுன்னா அதனாலையும் கிட்னி ஸ்டோனு இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுதுங்க. இப்ப தெளிவுச்சாறு எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஆப்பிள் வினிகர். அது குவாலிட்டியான இதுவா பார்த்து வாங்கிக்கோங்க. தேனுங்க. தேன் வந்து சும்மா கடையில் விற்கிற தேன் அது இதெல்லாம் வாங்கிடாதீங்க. அந்த தேனை வந்து நீங்க எடுத்து ஒரு டிராப்ஸ் விட்டு பார்த்தீங்கன்னா அதை சுத்தி எறும்பு வராது. ஒரிஜினல் தேனுக்கு எறும்பு வராது. அதே சக்கரை பாகா இருந்தது டூப்ளிகேட்னா எறும்பு வரும். ரெண்டாவது, ஒரு டம்ளர்ல தேனை வந்து நீங்க விட்டீங்கன்னா அது என்ன ஆகுன்னா கரைஞ்சிருச்சுனாலும் அது டூப்ளிகேட். இப்ப இது மாதிரி செக் பண்ணி ஒரிஜினலா வாங்குங்க. ஒரிஜினலா வந்து ஒரு 600 ml தேனு வாங்கிக்கோங்க. பிறகு வந்து பூண்டு சாறு. பூண்டுனா அந்த சமையலுக்கு யூஸ் பண்ற பூண்டு, சின்ன சின்ன பூண்டு இதெல்லாம் வாங்காதீங்க. ஒத்தப்பல் பூண்டு பார்க்க கொஞ்சம் ப்ரௌனா இருக்கும். மலையில விளைஞ்ச பூண்டா வாங்கி அதனுடைய தோலை சீவிட்டு அதை என்ன பண்ணுங்க, சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்சியில அரைச்சி அதுல இருந்து சாறு எடுங்க. இப்படி எடுத்த இஞ்சி, இப்படி எடுத்த பூண்டு சாறு ஒரு 200 ml. சரிங்க, ஓகே. இப்ப என்ன பண்ணணும், அடுப்பை பற்ற வைங்க. சிம்மில் தான் எரிய விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மருந்து வந்து முறிஞ்சிடும். எலும்பச்சை சாறு, இஞ்சி தெளிவுச்சாறு, பூண்டு சாறு, ஆப்பிள் சீடர் வினிகர் இதெல்லாம் ஊற்றுங்க. எல்லாம் 200 ml வருதா? அப்போ மொத்தம் எத்தனை ml வந்து 800 ml. இது வந்து 600 ml சுண்டற அளவுக்கு நீங்கள் அப்படியே கலக்கி விட்டுக்கிட்டே பண்ணுங்க. 600 ml அப்ராக்சிமேட்டாக ஆனதுக்கு அப்புறமா நாம் என்ன பண்ணுறோம்னா இறக்கி வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தேனை ஊற்றுங்க. தேனை ஊற்றி நல்லா கலக்குங்க. கலக்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க தேவையான பாட்டில்களில். இதை வந்து காலை இரவு உணவுக்கு முன்னாடி ஒரு 30 ml சுடுநீரில், தண்ணி வந்து கொஞ்சம் சூடாவே இருக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேண்டாம். காப்பி குடிக்கிற பதம் எப்படி இருக்கோ அது மாதிரி பதத்துல 10 ml இருந்து 30 ml வரைக்கும் மருந்து எடுத்துக்கலாம். ஒன்னும் 30 ml தண்ணி 10 ml மருந்து, இல்ல 30 ml தண்ணிக்கு 30 ml மருந்து. இது மாதிரி ரேஷியோல நீங்க போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்துல உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா தொப்பை லூஸ் ஆகுறத உணரலாம். ஒரு மாசம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தொப்பை நல்லாவே குறைய ஆரம்பிக்கிறத உணரலாம். தொடர்ந்து இதை பயன்படுத்தினா எந்த வித தவறும் இல்லை. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பொருட்கள்ல எல்லாமே நம்ம உணவை வந்து ஜீரணிக்கக்கூடிய பொருட்கள் தான் நிறைய இருக்கு. இந்த பூண்டெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? பூண்டெல்லாம் உங்களுக்கு வந்து கேன்சர் வராம தடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. அதோடு இல்லாம இஞ்சி வந்து டைஜஷன் பிரச்சனைகளுக்கு ஒரு கைகண்ட மருந்து. லெமன் வந்து உங்களுக்கு விட்டமின் சி, நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா கொடுக்கும். இது எல்லாமே என்ன ஆகும்னா தேவையில்லாத எல்டிஎல் கொழுப்பை கரைக்கக்கூடியது, விசரல் ஃபேட்டையும் கரைக்கக்கூடியது. அதே நிமிஷம் நாம கொழுப்பை தான் கரைச்சிடுறோமே, நமக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லிக்கிட்டு மாவுச்சத்தை நல்லா சகட்டு மேனுக்கு அடிக்காதீங்க. அதுவும் தகரு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதையும் பேலன்ஸ் பண்ணி போங்க. ஹார்ட் அட்டாக் வரணும் பயமே இல்லாம சந்தோஷமா ஹாப்பியா வாழுங்க. இன்னொரு விஷயம், உணவுனால ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக்கை தான் நாம இந்த மருந்துனால தவிர்க்க முடியும். அது இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறவங்களுக்கும் தூக்கம் இல்லாதவங்களுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இது வர்றதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் உண்டு. நிம்மதியா தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.